everyone. Welcome to PMIAS TNPSC Prep Hub. Okay, இன்னைக்கான TNPSC Prep Hubல என்னென்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு's அவுட்ஸ்டாண்டிங் liabilities 2024. ஸோ தமிழ்நாடு லியபிலிட்டி வந்து எவ்வளோ இருக்கு, எவ்வளோ இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அண்ட் 2025ல எவ்வளோ இருக்கும் அண்ட் எவ்வளோ வாங்கலாம் 2024 கவர்மெண்ட் டிசைட் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். செகண்ட் பாத்தீங்கன்னா இந்தியாஸ் உமன் ஓன்ட் MSME. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கும் போது உமன்ஸ் வந்து நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் ஆகிட்டு இருக்கிறது வந்துட்டு டே டு டேல வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 2024 ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அண்ட் உமன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன், அதாவது ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஒர்க் பிளேஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது மென் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ மென் மட்டும் தான் வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா இப்போ உமன்ஸும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணனால ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எப்படி இருக்கு ஒரு ஒர்க் பிளேஸ்ல அப்படிங்கறத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் மைல்ஸ்டோன் ஆஃப் UAE அதை பத்தி பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னா என்னன்னு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், ஒரு மனிதனுடைய குடியுரிமை. ஸோ இப்போ யூஎஸ் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்ல என்னெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். அடுத்து ஆர்டிபிஷியல் சோலார் எக்லிப்ஸ், அதாவது வந்துட்டு சோலார் எக்லிப்ஸ்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்டிபிஷியலா அதை எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே 2024. ஸோ அது வந்து December 14 செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த அன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் 2024. ஓகே, தமிழ்நாடு அவுட்ஸ்டாண்டிங் லைபிலிட்டிஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட் பாரோயிங்ஸ்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6,0993 crores on March 31st 2024 சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல ஸ்டேட்டோட லைபிலிட்டி அப்படின்னு மட்டும் பார்க்கும்போது சுமார் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8,34,544 crores இருக்குன்னு சொல்றாங்க. எப்போனா March 31, 2024 வரைக்கும். ஸோ 2023ல எவ்வளவு இருந்துச்சு தமிழ்நாடோடது அப்படின்னு பார்க்கும்போது 7,41,498 crores இருந்திருக்கு. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க போது 28,263 crores வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நெக்ஸ்ட் 10 yearsோட பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் மார்க்கெட் உள்ள லியபிலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப வந்து ஸ்டேட் பட்ஜெட் 2024-2025 வந்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு கடன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவுனா 1,55,584 crores வந்து கடன் வாங்கலாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுல வந்து 49,638 வந்து ரீபே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது March 31st 2025 போது நம்ம கிட்ட எவ்வளவு கடன் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க போது 8,33,361 crores வந்து கடனா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு சதவீதம் அப்படின்னு பார்க்கும்போது 26.41% ஆஃப் த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கான அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும். இந்தியாஸ் உமன் ஓன்ட் MSME, அதாவது வந்துட்டு நாளுக்கு நாள் வந்துட்டு உமன்ஸ் வந்து நிறைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட growth-அ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உமன்ஸ் எவ்வளவு MSME ஓன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது November 30th and 2024 அது வரைக்கும் பார்க்கும்போது மொத்தமா எவ்வளவு MSME ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 227,365 MSMEs வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. எதுல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அண்ட் உதயம் அசஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு உமன்ஸ் மட்டுமே ரன் பண்ற MSMEs வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஜராத்ல மட்டும் எவ்வளவு MSME ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 9,12,052 MSMEயும், அதே மாதிரி ராஜஸ்தான்ல வந்து 8,15,207 MSMEயும் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இதுல குஜராத்ல வால்சாத் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 18.24, அதாவது வந்து டோட்டலா 11,942 MSMEs வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான்ல வந்து 13% ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7,803 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்லன்னு பார்க்கும்போது டான்க் அண்ட் சவாய் மாதுபூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது 1926,040 உமன்ஸ் MSME வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அது வந்து டோட்டலா எவ்வளோன்னா 43. ஸோ தமிழ்நாடு வந்து ரொம்பவே ரேங்கிங்ல ஃபாஸ்டா இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெஸ்ட் பெங்கால் வந்து 62% MSME வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அடுத்த நியூஸ் அப்படின்னு பார்க்கும்போது உமன்ஸ் ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன். இந்த கிராஃபை பார்க்கும் போதே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து மென்னும் உமனும் வந்து ஈக்குவலா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்ப டே டு டேல வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து யார் வெளியிட்டிருக்காங்க, இது என்ன ரேட் வச்சு கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் தான் வச்சு பாக்குறாங்க. ஸோ அது வந்து எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்போன்னு பார்க்கும்போது 2017-18 இருந்ததுக்கும் இப்போ 2022 2023 இருக்கிறதுக்கும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுல லோ லெவல்ல இருக்குது, அதாவது லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது யாருன்னு பார்க்கும்போது பீகார், பஞ்சாப் அண்ட் ஹரியானா லாஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதாவது ரூரல் ஃபீமேல்ஸ் வந்துட்டு
ரொம்பவே டவுன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்ப வந்து ரூரல் ஃபீமேல்ஸ் வந்து 2017 to 18ல பார்க்கும்போது 24.6% தான் இருந்தாங்க. ஆனா அதுவே இப்ப வந்துட்டு 41.5% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அர்பன் பீப்புள்ஸ் வந்துட்டு 25.45% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க 20.4%ல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஹியூமன் ரைட்ஸ் மைல்ஸ்டோன் ஆஃப் யுஏஇ. ஹியூமன் ரைட்ஸ் அதாவது யூனியன் அசோசியேஷன் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் வந்து என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்கன்னா யுஏஇ வந்துட்டு ஒரு மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணிருக்காங்க ஹியூமன் ரைட்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு ரேங்க்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா குளோபலா பார்க்கும்போது 7th ரேங்க்ல இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல. சோ இந்த யுஏஇ வந்துட்டு ஹவுசிங் எஜுகேஷன் இது எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸா வந்து ஹியூமன் பீயிங்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த நாட்டு மக்களுக்கு. அதே மாதிரி ஹெல்த் கவரேஜும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோஷியல் வெல்ஃபேர் சிஸ்டம்ஸ் வந்து ரொம்பவே சிட்டிசன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷன் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் அங்க நடக்கிறது கிடையாது. அதே மாதிரி ரைட் டு லைஃப், செக்யூரிட்டி, ஃப்ரீடம் ஆஃப் பிலீஃப் அண்ட் ரிலிஜியஸ் பிராக்டிஸ் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே வந்து எல்லா உரிமையும் கிடைக்கக்கூடிய நாடாக இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி right of children, women, senior citizens and persons with disabilities and other vulnerable groups இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷன் வந்து என்ன அட்டென்ஷன் பே பண்ணணுமோ அந்த அட்டென்ஷனை யுஏஇ பே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் தான் வந்து யுஏஇயோட அச்சீவ்மெண்ட்டுக்கு ரொம்பவே முக்கியத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா யுஎஸ் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப். சிட்டிசன்ஷிப்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்ப வந்து யுஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை வந்துட்டு அந்த நாட்டு டெரிட்டரிக்குள்ள அதாவது அந்த நாட்டு இதுக்குள்ள பிறக்குது அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா யுஎஸ் சிட்டிசன்ஷிப்பை எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. யுஎஸ் பிரசிடென்ட் வந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை வந்து என் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் வந்து எந்த ஆக்டுக்கு கீழே இருக்குன்னா 14th Amendment ஆக்டுக்கு கீழே இருக்கு. அதாவது it means that anyone born within American borders automatically become a citizens of United States அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது டூரிஸ்ட் அண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் அமெரிக்கன் காலேஜ் இல்ல ஷார்ட் டைம்ல விசால வந்தவங்களுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேருக்கு வந்து இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கான்ஸ்டிடியூஷன்ல சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன விதிமுறைகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 2/3 மெஜாரிட்டி வந்துட்டு போத் சேம்பர்ஸ் ஆஃப் காங்கிரஸ்ல வின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சினேட் அண்ட் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்ல 2/3 மெஜாரிட்டி வின் பண்ணணும். அதே மாதிரி அமெண்ட்மெண்ட்டை வந்துட்டு 3/4 ஆஃப் ஆல் ஸ்டேட் லெஜிஸ்லேஷனும் அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2019 ரிப்போர்ட் படி 5.5 மில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு 18 வயசுக்கு கீழே இருந்தவங்க கண்ட்ரில சிங்கிள் பேரண்டோட இல்லீகலா 2019ல இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. தட் மீன்ஸ் 7% ஆஃப் தி யுஎஸ் சைல்ட் பாப்புலேஷன். அதனால வந்துட்டு இந்த பர்த் ரைட் சிட்டிசன்ஷிப்பை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அதாவது வந்துட்டு என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆர்டிபிஷியலா ஒரு சோலார் எக்லிப்ஸ். அதாவது சோலார் எக்லிப்ஸ் மூலியமா வந்துட்டு ஸ்பேஸ் ஏஜென்சி என்ன பண்ணுவாங்கன்னா சன்னோட கொரோனா லேயரை பத்தி படிப்பாங்க. அப்போ வந்து சோலார் எக்லிப்ஸ் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணாம இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்துட்டு ஆர்டிபிஷியலா ஒரு சோலார் எக்லிப்ஸை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை எப்படி உருவாக்கி இருக்காங்கன்னா பை பிரிங்கிங் 2 சேட்டலைட்ஸ் டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது மூலியமா எதை படிக்க முடியும் அப்படின்னா சன்னோட அவுட்டர் அட்மாஸ்பியர் அதாவது கொரோனா லேயரை பத்தி படிக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த கொரோனா வந்து சன்னோட அவுட்டர் மோஸ்ட் லேயர்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது வந்து முக்கியமான பார்ட்டும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். சன்னோட சர்ஃபேஸ் வந்து 5500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் ஆனாலும் கொரோனாவோட டெம்பரேச்சர் வந்து 1 to 3 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வந்துட்டு இந்த நேச்சுரல் பினாமினா வந்து எப்பவா ஷார்ட் பீரியட் நடக்கிறதுனால ஈஸியா படிக்க முடியாதுங்கிறதுனால இதுக்கான ஆர்டிபிஷியலா வந்து இந்த சோலார் எக்லிப்ஸை கிரியேட் பண்ணிருக்காங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. இது எப்ப செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது December 14 செலிப்ரேட் பண்ணாங்க. பெரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் அவங்க தான் வந்துட்டு எனர்ஜி எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் கன்சர்வேஷன் அதிகம் பண்றதுக்காகவும் இந்த டே வந்து அதாவது மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்கிறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. இந்த அவார்ட்ஸ் யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கு முக்கியமா அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர் லிமிடெட் வந்துட்டு பேப்பர் அண்ட் பல்ப் இண்டஸ்ட்ரி கேட்டகரியில வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி SMR ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம்ஸ் இந்தியா லிமிடெட் அதாவது காஞ்சிபுரம்ல இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ் கேட்டகரியில அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஹோட்டல் செக்டர்ஸ் ஆஃப் பில்டிங் கேட்டகரியில வந்து தாஜ் கிளப் ஹவுஸ் அண்ட் ரெசிடென்சி சென்னை வந்து அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நேஷனல் பெயிண்டிங் காம்படிஷன் அண்ட் எனர்ஜி கன்சர்வேஷன் 2024ல SBOA ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் சென்னை வந்து அவார்ட் வின் பண்ணிருக்காங்க. இன்னொரு நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் லிசனிங்.